நிறைய வச்சிருக்கேன். நல்லா 23 வீடு வாசல், BMW F4 6, 2 பார்ச்சுனர், 8 கார், 150 கார் வாங்கியிருக்கிறேன். நம்பிங்களா? என் தொழிலாளிகளே காரில் தான் அனுப்புவேன். எங்க அண்ணன் ஆச்சரியப்படுவார். என் வீட்டில் கிடக்குது ஒரு 5 லட்ச ரூபா. இது எப்படி வந்திருக்கும் இந்த 5 லட்ச ரூபா? இங்க கிடக்குது. நினைச்சு பாருங்க, இந்த பணம் எவ்வளவு விளையாண்டு இருக்கும் என் வாழ்க்கையில. ஏமா மேல ஒரு 5 லட்ச ரூபா கவர்ல கிடையாது. இப்படி எல்லாம் பணம் வந்துருச்சுங்க எனக்கு. கேட்டரிங் ஆர்டர் ஹோண்டாய் கம்பெனிக்கு பண்றேன். 35,000 பேர் கேட்டரிங் நான் பண்றேன். தஞ்சை பெருங்கோயில போய் நம்ம அப்படி நிமிந்து பாக்குறோமே, கல்லணை நினைச்சு பார்க்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய அந்த ரத்தத்துல பிறந்தவங்க தானே நமக்கு என்ன திறமை இல்லை? நம்ம யாரு? நம்ம முப்பாட்டன் யாரு? நான் எனக்காகவே வாழல. நான் நினைச்சா நீ கூட ஓய்வு எடுக்கலாம். நிச்சயமா அப்படி நினைக்கல. நான் கொடுக்க எவ்வளவு பேர் ஏழ்மையில் இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம உழைச்சா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமேங்கிறதுக்கு தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். தவிர நான் எப்படி சம்பளம் போடுவேன்னா, ஒரு மனிதன் வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன். அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். என்னடா 20,000 கொடுத்தா என்னடா பண்ணுவான்? வேண்டாம் பாவம், ஒரு 40,000 கொடுவாங்க. இப்படிதான் நான் சம்பளம் போட்டிருக்கேன். எனக்கு சம்பளமே போட தெரியாது. அப்படிதான் என் தொழிலாளி என்னை விட்டு போகாம இருக்கிறாங்க. 6 வயசுலேயே மாட்டு சந்தையில் தண்ணி விற்றேன் நான். 10 பைசா 5 பைசாவுக்கு. அம்மாவை தவற விட்ட வேட்டி நான் போக முடியல. 5வது ஸ்லேடு கேட்குறாங்க, வாங்கி தர ஆள் இல்லை. அடிக்கிறார் வாத்தியார். 3 மாதம் 5வதுல இருந்தேன். அந்த அடி தாங்க முடியாமல் கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க. அது எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏட்டா அப்படி அடிக்கிறாங்கன்னு. அந்த ஸ்லேடு மட்டும் இருந்திருந்தா 5ஆம் வகுப்பை கடந்திருப்பேன். அதுக்கு வழி இல்லை. பார்த்துங்க, இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிறதுல அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு. லைஃப்பை அப்படி இனிக்குது. இதை சொல்லும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கஷ்டம்னே எனக்கு தெரியல. அடாடா, இவ்வளவெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் என்னை எடுத்துக்க வேண்டிய இடம் எதுனா, ஒரு 5 வயசில் அம்மாவை இழந்துட்டு, ஒரு 4ஆம் வகுப்பை தாண்ட முடியாமல் 5ஆவதில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு, சென்னைக்கு ஒரு சொந்த பந்தம் இல்லாமல், படிப்பு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வந்து நான் ஜெயிச்சேன்னா, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆதாரம் இருக்குது பாருங்கள். ஒரு சேரில் உக்காந்துருக்கிறீங்க. எனக்கு அது கூட கிடையாது. தரதான் பிளாட்பாரத்தில் படுக்கணும். நான் ஜெயிக்கும் போது நீங்களாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. ராஜராஜ சோழன் அவர் தஞ்சை பெருங்கோயிலில் போய் நம்ம அப்படி நிமிந்து பார்க்குறோமே, எப்படி கட்டியிருப்பார் அப்படின்னு வியந்து பார்க்குறோமே, பார்த்துட்டு அதை சர்ச் பண்ணி நாம் என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோமே உள்ளத்தில், அந்த தமிழை நான் நினச்சி பார்க்குறோமே, கல்லணை நினச்சி பார்க்குறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டிய நம்ம கல்லணை திருச்சியில் நினச்சி பார்த்தா, அந்த ரத்தத்தில் பிறந்தவங்க தானே நமக்கு என்ன திறமை இல்லை? நம்ம யார்? நம்ம முப்பாட்டன் யார்? நான் எனக்காகவே வாழல. நான் நினச்சா நீ கூட ஓய்வு எடுக்கலாம். நிச்சயமாக அப்படி நினைக்கல. நான் கொடுக்க எவ்வளோ பேர் ஏழ்மையில் இருக்கிறாங்க. ஐயோ, நம்ம உழைச்சா அவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாமேங்கிறதுக்கு தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். தவிர ஆண்டவனா சரி இல்லை, என் உழைப்பு எனக்கு கொடுத்ததான்னு தெரியல. நிறையா வச்சுருக்கேன். நல்லா 23 வீடு வாசல், BMW F4 6, 2 பார்ச்சுனர், 8 கார், 150 கார் வாங்கியிருக்கிறேன். நம்பிங்களா? என் தொழிலாளிகளே காரில் தான் அனுப்புவேன். எங்கள் அண்ணன் ஆச்சரியப்படுவார். எங்கள் அண்ணன்கிட்ட ஒரு டொனேஷனுக்கு 5 லட்சம் கொடுத்துட்டேன். எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, யோ என்ன அப்படி பண்ணிட்டா? 5 லட்சத்தை நீ பாட்டில் கொடுத்துட்டு போயிட்ட. என்னண்ணே கம்மியான்னு போயா நீ வேற. அதில் 2 லட்சம் 3 லட்சத்தை திருப்பி கொடுத்துருக்கன்னு கொடுத்தாரு. கேட்டு பாருங்கள். அப்போ என் மனசை பாருங்கள். ஏன்னா அந்த விஷயம் அப்படி. எங்கள் ஹோட்டல் சங்கத்துக்கு ஒரு சோதனை. நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணி அதிலேருந்து நாங்கள் ஒரு பார்க்கிங் லைசன்ஸ் வாங்கிட்டதுக்கு நிதி தேவை. 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் அண்ணன் திட்டுறாரு. நான் அப்படி தான் பார்ப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரியாது. டொனேஷன் எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியாது எனக்கு. 5 லட்சம் 20 லட்சம் இப்படி கொடுத்துருவோம். அவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா நினச்சி பாருங்கள், இந்த பணம் எவ்வளோ விளையாண்டு இருக்கும் என் வாழ்க்கையில். என் வீட்டில் கிடக்குது ஒரு 5 லட்ச ரூபா. இது எப்படி வந்திருக்கும் இந்த 5 லட்ச ரூபா? இங்கே கிடக்குது. ஏடா டே டிரைவரு, கேள்வியெல்லாம் கேட்கணும். ஆமாம்மா, என் டிரைவரை கூப்பிட்றேன். உங்க வாயா, இந்த 5 லட்சம் எப்படியா வந்தது? கீழே போய் என் ஒய்ஃபிட்ட கேள். ஏமா மேலே ஒரு 5 லட்ச ரூபா கவரில் கிடையாது. இப்படிலாம் பணம் வந்துருச்சுங்க எனக்கு. கேட்டரிங் ஆர்டரு ஹோண்டாய் கம்பெனிக்கு பண்ணுறேன். 35,000 பேர் கேட்டரிங் நான் பண்ணுறேன் ஹோண்டாய் கம்பெனிக்கு. இந்த ராமாவரத்தில் DLFக்கு நான் தான் பண்ணுறேன். குமியுது. உங்களை மாதிரி படித்தவங்களாம் நிறைய என்கிட்ட நிர்வாகத்திலேருந்து எடுத்து கொண்டு போகிறாங்க நிர்வாகத்தை. எனக்கு என்னன்னே தெரியாது. கார் வாங்கின தவிர நான் போக மாட்டேன். அந்த கார் இன்னொருத்தர்கிட்ட தான் 6 மாதம் கிடக்கும். அப்புறம் இந்த கார் அங்கே இருக்குது, அதை இங்கே கொண்டு வா. இப்படி தான் எனக்கு ஞாபகம். அந்த BMW எங்கள் இயக்குனர் பாரதியாயை கொடுத்து அனுப்பிட்டேன். 6 மாதமாக அவர்கிட்ட தான் இருக்குது. 6 மாதம் சம்பளம் டிரைவருக்கு என் ஆஃபீஸ்லேருந்து போட்டிருக்கிறாங்க. எங்கள் ஐயா ஃபோன் பண்ணுறாரு, டே தமிழ் என்னால் முடியலடா. என்னென்னு நீ டிரைவருக்கு 30,000 போகிற, நான் இருக்கிற டிரைவருக்கு 5,000 தான் கொடுக்குறேன். பிரச்சனையாகுது, அந்த காரை தூக்கிட்டு போயிருன்றாரு.
பிரச்சனை பாருங்கள், கார் கொடுத்தோன்னு கஷ்டம் கிடையாது, சம்பளம் கொடுக்கணும் கஷ்டம் கிடையாது. அவருக்கு பிரச்சனை என்னென்னா, மீதி அவர் பையன் பொண்ணுங்க ஓட்டுற கார் டிரைவர்களுக்கெல்லாம் 5000 தான் சம்பளமாக, என் கார் டிரைவருக்கு 30,000. நான் எப்படி சம்பளம் போடுவேன்னா, ஒரு மனிதன் வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன், அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். அவனுக்கு ஒரு வீட்டு வாடகை இருக்கும், ஒரு கரண்ட் பில் இருக்கும், அவன் பயணிக்கணும், ஒரு உச்சியில் எண்ணெய் வைக்கணும், மேலுக்கு ஒரு சோப்பு போடணும், பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும். என்னடா 20,000 கொடுத்தா என்னடா பண்ணுவான்? வேண்டாம் வேண்டாம் பாவம், ஒரு 40,000 கொடுங்க அப்படிமே. இப்படி தான் நான் சம்பளம் போட்டிருக்கேன். எனக்கு சம்பளமே போட தெரியாது. ஆமாங்க, அப்படி தான் என் தொழிலாளி என்னை விட்டு போகாமல் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, ஏடா அவனை இவ்வளோ திட்டி விட்டு ஏசி விட்டேன், நீங்கள் டியூட்டியில் இருக்கிறாடான்னு அவன் சொல்லுவான். அண்ணன் தானே பேசுகிறீங்க, எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்களே, இதில் என்ன இருக்குதும்மா. இந்த யதார்த்தத்தை பாருங்களேன். அதனால தான் எனக்கு தொழிலாளி பஞ்சமே இருக்காது என் நிர்வாகத்துக்கு.